ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். அப்போ வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து வச்சு ஒரு நாள் ஆச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நானே குழம்புக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ முதல் நாள் பிடிச்சிட்டு வந்த அன்றைக்கே நான் பார்த்தேன். ஆனால் மீன் வந்துட்டு ரொம்ப முள்ளாக இருந்துச்சு. அது குழம்பு வச்சாக்கா குழந்தைங்களை எடுத்து கொடுக்க முடியாதுன்ட்டு வேணான்னு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா மறுபடியும் குழம்பு அப்படின்னு சொன்னாங்களா, சரி வேறு குழம்புலையாவது சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாக தான் வச்சேன். நம்ம வீட்டில் எப்படின்னாக்கா ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க மீன் பிடிக்கிறாங்களா இல்லையா, ஆனால் ஆற்றுக்கு போனோம். வீட்டில் லீவுன்ட்டு வீட்டில் இருந்தாங்கன்னாவே மீன் பிடிக்க போயிடுவாங்க. என் மாமனாரும் சரி, என் வீட்டுக்காரரும் சரி. நாங்கள் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனாலுமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, என் வீட்டுக்காரர் கூட்டின்னு போய் அங்கே விட்டதுமே எங்கள் கொழுந்தனார் அவரும் சேர்ந்துட்டு மீன் பிடிக்க போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் 1 மணிக்கு எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டாங்கனாக்கா வரத்து 4 மணி 5 மணிக்கு இப்படி தான் வருவாங்க. மீன் பிடிச்சிட்டு வராங்களா இல்லையா தெரியல, ஆனால் மீன் பிடிக்க போயே ஆகணும் ஆற்றுக்கு. ஆனால் இந்த மீன் குழம்பு வச்சாலுமே எப்படின்னாக்கா, நைட்டு மீன் குழம்பு வச்சு காலையில் சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அதுலேயும் இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு இட்லி தோசைக்கு இந்த சட்னி சாம்பார் இப்படி வைக்கிறதோட மீன் குழம்பு கறி குழம்பு இப்படியெல்லாம் செஞ்சோம்னாக்கா